இந்த 2151 கோடி ரூபாய் இன்றைக்கு நம்முடைய மாண்புக்கு துணை முதலமைச்சர் என்ன சொல்ற, நாம ஒரு ரூபா கொடுத்தா 29 பைசா தரான், 29 பைசா தரான்னு சொல்றான்ல, இன்னைக்கு அதுவும் நமக்கு கிடையாது. இது என்ன உங்க அப்பா வீட்டு பணமான்னு கேட்டதுக்கு பொத்துக்கிட்டு வந்துச்சு உங்களுக்கு அந்த கோபம். இன்றைக்கு நாங்க கேட்கிறோம், இது உங்களோட அப்பா வீட்டு பணமா? எங்களுடைய 2151 கோடி தயவு செய்து எங்களுடைய பணம் கொடுங்க. கிட்டத்தட்ட 43 லட்சம் பிள்ளைகளுடைய எதிர்காலம் இருக்கின்றது. அதுல தலையில கைய வைக்காதீங்க, அவங்க வயிற்றுல அடிக்காதீங்க என்று தான் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஆக ஒன்றிய அரசுக்கு நாங்கள் வைக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையாக, ஒரு கண்டனமாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தொடர்ந்து அதற்கான பணிகளை செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ ஒன்று புதுசாக ஒரு லெட்டர் ஒன்று வச்சுக்கிறாங்க. சார் நீங்கள் தான் ஒத்துக்கிட்டீங்களே சார், ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் இல்லைன்னு சொன்னால் எப்படி சார் நியாயங்கிறாங்க. அந்த லெட்டரில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இந்த எம்ஓயூவை பற்றி சொல்லும் பொழுது நம்மளுடைய தலைமை செயலாளர் ஒரு லெட்டர் எழுதுறாரு. அது என்ன சொல்றாருன்னா, இந்த எம்ஓஐ பற்றிலாம் சொல்லிட்டு, இன் திஸ் ரிகார்ட் a state level committee headed by school education secretary has been constituted based on the recommendation of the committee. இதை எல்லாருமே மறக்கறாங்க. based on the recommendation of the committee. எங்க கமிட்டி என்ன ஒத்துக்குதோ அது ஒத்துக்கிட்டா நான் கையெழுத்து போறேன்னு தான் நாங்க சொல்லியிருக்கோம். நாங்க டாக்டர் உங்களை கூப்பிட்டு உடனடியாக இந்த உனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? சார் எனக்குன்னு ஒரு ஃபேமிலி டாக்டர் இருக்காரு, என்னோட ஃபேமிலி ஹிஸ்டரி தெரிஞ்சு, என் ஹெல்த் ஹிஸ்டரி தெரிஞ்ச அந்த டாக்டர் நான் செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிட்டு நான் முடிவு பண்ணிக்கிறேன் தான் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரியான கருத்தை பிரித்து எழுதி, அதுவும் பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் நான் பதில் சொல்லணுமேங்கிறதுக்காக இன்னும் அதை பெருசுபடுத்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு சேர்த்தே சொல்றேன். அதே தர்மேந்திர பிரதான் அவர் லெட்டர்ல எழுதுறாரு, ஐ வாஸ் சர்ப்ரைஸ் டு see that the state responded with a modified MOU wide letter dated wherein key paragraph referring to the implementation of NEP 2020 in entirety has been dropped. ஒன்றும் இல்லை, அவங்க ஒரு MOU நமக்கு அனுப்பிச்சுடுறாங்க. இந்த NEP தேசிய கல்விக் கொள்கைக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு MOU கையெழுத்து போடுங்க. நாங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சும்மா இருப்பாரு, அவர் ஒரு MOU அனுப்பிச்சுடுறாரு. அந்த பேராகிராஃபே எடுத்துட்டாரு. NEP 2020 நான் கையெழுத்து போடுறேன் தூக்கி எறிஞ்சிட்டு இப்போ நான் ஒத்துக்கிறேன் நீ ஒத்துக்கிறியாங்கும் போது அவர் சொல்றாரு, தர்மேந்திர பிரதான், எப்படிங்க நாங்கள் ஒரு MOU அனுப்பிச்சுட்டா நீங்க ஒரு MOU கொடுக்குறீங்களே, நீங்க ஒரு விதமான MOU கொடுக்குறீங்களேன்னு சொன்னா அதுக்கு பேர் தான் கன்கரண்ட் லிஸ்ட், அதுக்கு பேர் தான் ஒத்திசைவு. ஒத்திசைவுனா நான் நீ உட்கார்ந்து பேசி உனக்கு இது சரி வருமா இது சரி வராதான்னு பேசிய பிறகு முடிவெடுக்க வேண்டியது பேர் தான் கன்கரண்ட் லிஸ்ட். ஆனா உனக்கு கன்கரண்ட் லிஸ்ட்னால என்னன்னு தெரியல, ஒத்திசைவுனா என்னன்னு தெரியல, எல்லாத்தையும் மூடி மறைக்கிற சீக்ரெட் லிஸ்டாக நீ வச்சுக்கிட்டு இருக்கிற. அதனால தான் நீ எங்களை ஏமாத்த பாக்குற. நீ இந்தியாவில் எங்க வேணா யாரை வேணா ஏமாத்தலாம், இங்க எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை ஏமாத்துறதுக்கு ஒருத்தன் பிறந்துதாயா வரணும் என்பது சொல்ற மாதிரியான MOU அன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அனுப்பி வைத்திருக்கிறார். அதில் தர்மேந்திர பிரதான் அவர்களே நான் உங்களுடைய மிக பணியோடு நான் கேட்கிறேன். நான் 2 முறை உங்களை தேடி வந்து நான் பார்த்தேன், உங்களோட வீட்டிலையும் வந்து பார்த்தேன், நாடாளுமன்றத்தில் எல்லா எம்பிஸையும் அழைச்சிட்டு உங்கள்கிட்ட நாங்கள் ரெக்வஸ்டே பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, ஏங்க மும்மொழி கொள்கை எடுத்துக்கிட்டா தான் என்னங்க, ஏங்க இவ்வளோ பிடிவாதம் பிடிக்கிறீங்க என்று சொன்னீர்கள். எங்களுடைய ஸ்டேட் சென்டிமெண்ட்ஸை பற்றி எங்களுக்கு தெரியுங்க. ஒட்டுமொத்த உலகத்திலே ஒரு மொழிக்காக தங்களுடைய உயிரை நீத்த ஒரே மாநிலம் எது என்று சொன்னால் அது தமிழ்நாடு தாங்க நாங்க எடுத்து சொல்றோம். ஆனா நீங்கள் உங்களுடைய எஜமானர் என்ன சொல்றாங்களோ அதை தான் நீங்க கேட்டுருக்கீங்க. let me be very crystal clear, we reject NEP 2020, we reject PM Sri School, we reject Hindi imposition என்பதை நான் தைரியமாக சொல்றேன். இங்க வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை துறை ஊடகத்தை சார்ந்திருக்கிற நண்பர்களே, தமிழ்நாடு will never bow to the central government hegemony. And again I am telling, our education, our identity, and what are the things, our language, what are things like we are here following, we definitely will stand tall, and this defiation and uncompromisingly we will stand for the Dravidian land.